ஹலோ காய்ஸ், நான் உங்கள் பூஜா வித் மம்மி. என் அம்மா இடியாப்பமும் முட்டை குழம்பும் செய்வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு சக்கை இஞ்சி, 6 பல் பூண்டு போட்டிருக்காங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து வதங்கினதும் அரைச்சி வச்ச பேஸ்ட், குட்டி ஸ்பூன்ல மஞ்சத்தூள், அதே குட்டி ஸ்பூன்ல 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், எல்லா மசாலாவையும் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி 3 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். மூடி வைங்க. முட்டையை உடைச்சு ஒவ்வொன்றா ஊற்றுங்க. இது புதுசாக வாங்கிட்டு வந்த முட்டை, அதனால கான்ஃபிடென்ட்டாக அம்மா ஊற்றுறாங்க. நான் ஊற்றுறது இருந்தால் ஒரு கப்பில் ஊற்றி அதுக்கப்புறம் தான் குழம்புல ஊற்றுவேன். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி. இடியாப்பம் மாவு பிசைஞ்சு இடியாப்பமும் ரெடி பண்ணிட்டாங்க. இடியாப்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகவும் சூப்பராகவும் வந்துருந்துச்சு. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண எல்லா மசாலுமே ஹோம்மேட், நம்மளே பண்ணுறோம். தேவைப்படுறவங்க நம்மளோட சந்தையிலே வாங்கிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணி. இடியாப்பமும் முட்டை குழம்பும் வேற லெவலான கோம்போ. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.